மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட விபிஎஸ் நிமித்தமாக சென்னைக்கு கடந்து வரும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். நேற்றைய தினத்திலே அம்பத்தூரிலே வைத்து விபிஎஸ் ஆசிரியர் பயிற்சி மிகவும் ஆசீர்வாதமாக நடைபெற்றது. நேற்று நல்ல முறையில் முடித்து டிஎன்எஸ்பிஎஸ் தமிழ்நாடு சுவிசேஷ சங்க பாலசங்க குழுவினர் ஒவ்வொரு இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கடந்து சென்றிருக்கிறார்கள். இன்று மாலையிலே நாங்கள் அனைவரும் ஒருமனப்பட்டு மதுரைக்கு கடந்து செல்கிறோம். சாயங்காலம் ஈவினிங் 8:20 பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் எல்லாரும் கிளம்பி நாங்கள் திரும்புகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 11ஆம் தேதி மார்த்தாண்டத்திலே வைத்தும் வருகிற 13ஆம் தேதி மதுரையிலே வைத்தும் ஆசிரியர் பயிற்சி வகுப்புகள் நடக்கவிருக்கின்றன. கர்த்தர் இந்த வகுப்புகளை ஆசீர்வதிக்கும்படியாக அடிமைகளுக்கு கர்த்தர் ஏற்ற சுகநல பலன்களை தந்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக அடிமைகளை வழிநடத்தும்படியாக எங்களுக்காக இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசியர் 3:15. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். தேவ பிள்ளைகளாகிய நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைகள் தான். யோவான் 1:12 என்ன சொல்லுகிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளையாகிறதுன்றது ரொம்ப ஈஸியான விஷயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வச்சு அவரை ஏற்றுக்கொண்டா போதும். ஆனால் அவருக்கு பிரியமான பிள்ளை, அவருக்கு நன்றியுள்ள பிள்ளை என்று பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். இங்க இருக்கிற இப்ப நான் உங்களை கேள்வி கேட்டா, இங்க யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படின்னு கேட்டா எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கையை தூக்கி காமிச்சிருவீங்க. இதுல யார் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்கன்னு கேட்டா, சரி கேட்டுறேனே, இங்க இருக்கிறதுல யாரெல்லாம் ஆண்டவர் பிள்ளைங்க கை தூக்கி காமிங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்றவங்க கை தூக்கி காமிங்க. இவ்வளவுதானா? எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்களா? ஐயா ஆண்டவர் பிள்ளை இல்லையா? ஆண்டவருடைய பிள்ளைங்க, நான் ஆண்டவரோட பிள்ளைன்னு சொல்றவங்களாம் கை தூக்கி காமிங்க. சரி, நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்க, என்னை பார்த்து ஆண்டவர் பிரியமான பிள்ளைன்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்றவங்க உங்க கை தூக்கி காமிங்க. தானியேலை பார்த்து தேவதூதன் சொல்றான், நீ மிகவும் பிரியமானவன் அப்படின்னு. ஆண்டவர் என்னை பார்த்து நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை என்று ஆண்டவர் என்னை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்கி காமிங்க. என்னங்க ஒரு கையும் காணா? ஆண்டவர் பிள்ளைலாம் கையை தூக்குங்கன்னு சொன்னேன், எல்லாரும் கையை தூக்குனீங்க. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்க கையை தூக்குங்கன்னா நமக்குள்ள ஒரு டவுட் வந்துருச்சு. நான் பிரியமான பிள்ளையா இல்லையா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் நமக்குள்ள வந்துருது. அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறது முக்கியம் இல்லை, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த மொய் எழுதும் போது 501, 201, 1001 எழுதுறாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா? அது ஏன் 501, 1001
5001ன்னு ஏன் எழுதுறாங்க சொல்லுங்க? பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? மொய் எழுதும் போது நீங்கள் கூட எழுதியிருப்பீங்க 501ன்னு, 500 ஒரு ரூபா காயின்னு எடுத்து கொடுத்துருப்பீங்க, இல்லை 1001ன்னு மொய் எழுதியிருப்பீங்க. ஏன் அப்படி எழுதுறாங்க? அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? இப்போ நம்ம ஒருத்தவங்க நமக்கு வந்து பத்திரிகை வைக்கிறாங்க, பத்திரிகை வச்சோன்னே நம்ம அவங்க கல்யாணத்துக்கு போகலான்னு முடிவு எடுக்கிறோம். முடிவு எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன காரியம் செய்வோம் தெரியுமா? யாராவது கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ஏஞ்சல் தங்கச்சி கரெக்டாக சொல்கிறாங்க, வேற யாராவது சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காரியம் மறக்காமல் ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? என்னக்கா? மொய் கவர் வாங்கிட்டு போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் அவங்க எவ்வளோ மொய் செஞ்சுருக்காங்கன்னு மொய் நோட்டை எடுத்து பார்ப்போம். எப்பா குறைய செஞ்சிடக்கூடாதுப்பா, நம்ம மொய் நோட்டை எடுத்து பாரு, நம்ம ஃபங்க்ஷனுக்கு அவங்க எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 1000 ரூபா பண்ணியிருக்காங்க. அப்போனா நம்ம கூட தான் பண்ணணும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே 1000 ரூபா எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு 1500 எழுதணும். இல்லையே, இருக்கிற கஷ்டத்தில் 1500 எங்கே எழுத? சரி, ஒரு ரூபாயை கூட போட்டு 1001 எழுதுவோம். இப்போ நான் மொய் எழுத போகும்போது சில இடத்துல 502ன்னு சொல்லுவேன். மொய் எழுதுறவர் என்னை ஏற இறங்க பார்ப்பார், என்னடா இவன் புதுசாக 502ங்கிறான். ஏன்னா 501 எங்கள் மொய்யில் 501 எழுதிருப்பாங்க, கூட ஒரு ரூபா போட்டு 502ன்னு சொல்லி போய் எழுதுறது. அப்போ நல்லா கவனிங்க, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு மொய் எழுதியிருக்காங்களோ அதை விட 1 ரூபா கூட எழுதணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? நமக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கார். அதுக்கு பதிலுக்கு நாம என்ன செய்யணும்? அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்திருக்காரு. பதிலுக்கு நாம என்ன செய்யணும்? அவருக்காக நம்ம ஜீவனையே கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, நீ ஜீவனை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, அவர் ஜீவனை எடுக்காமவாது நீ அவருக்காக ஜீவனை கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, அவர் ஜீவனை எடுக்காவது வாழ்ப்பா அப்படிங்கிறாரு. நான்லாம் பிறந்து வளர்ந்து மதுரையில், மதுரைக்காரன். எங்கள் ஏரியாவில் ஒரு வழக்கம் இருக்குது. ஒருத்தவங்க என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு 5000 ரூபா மொய் எழுதியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு விசேஷம் வைக்கிறாங்க, என்கிட்ட கையில் காசு இல்லை, நான் ஒரு 500 ரூபா எழுதிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சாயங்காலம் அருவாளோடு வந்துடுவாங்க. சாயங்காலம் அருவாளை தூக்கிட்டு வந்துடுவாங்க. என்னை பார்த்தா கேன போய மாதிரி தெரியுதா? 5000 ரூபா மொய் எழுதியிருக்கேன், நீ பாட்டுக்கு பகுமானமா 500 ரூபா எழுதிட்டு வந்திருக்க, மிச்சம் 4500 ரூபாய் எடுத்து வை, இல்லைன்னா நடக்கிறது வேறன்னு வந்துடுவாங்க. அருமையானவர்களே, நமக்காக ஜீவனையே தந்த இரட்சகர் பதில் அன்பை எதிர்பார்க்கிறார் நம்மகிட்ட இருந்து. அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல, ஆனா எதிர்பார்க்கிறார். இந்த பிள்ளைக்காக நான் என் உயிரையே கொடுத்திருக்கனே, என்னை முற்றிலும் தாழ்த்திருக்கனே, இந்த பிள்ளை எனக்காக என்ன செய்யுது, அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கஷ்டப்பட்டு ஒரு மரத்தை நடுறேன், நேரத்துக்கு நேரம் அதுக்கு தண்ணி ஊத்துறேன், அதை பராமரிக்கிறேன், பாதுகாக்கிறேன், இவ்வளவும் செய்யற நானு அதுட்ட ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறேன். என்னது? அது கனி கொடுக்க வேண்டும். இவ்வளவு நான் செஞ்சு அது கனி கொடுக்காத மரமா இருந்துச்சுன்னா எனக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும் யோசித்து பாருங்க. அதுபோல நமக்காக இவ்வளவும் செய்த தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த பிள்ளைக்கு என் மேல அன்பு இருக்கா, இந்த பிள்ளைக்கு என் மேல பாசம் இருக்கா, இந்த பிள்ளைக்கு என் மீது நன்றி இருக்கா, அதை அவர் எதிர்பார்க்கிறார். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவருக்கு எதிராக வந்து நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். சத்தமிட்டாங்களா?
ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்பினாரா, சுகம் கொடுக்காம அனுப்பினாரா? சுகம் கொடுத்து அனுப்பினார் அப்படின்னு சொல்றவங்களாம் கையை தூக்கி காமிங்க. ஆண்டவர் சுகம் கொடுத்து அனுப்பினார் அந்த 10 பேருக்கும் அப்படின்றவங்க நல்லா கை தூக்குங்க. சும்மா தைரியமா நல்லா கை தூக்கி காமிங்க. சரி, கையை கீழே போட்டுக்கோங்க. சுகம் கொடுக்காம அனுப்புனாருன்னு சொல்றவங்க கை தூக்கி காமிங்க. வெரி குட். அண்ணன் ஒரு ஆள், அக்கா ஒரு ஆள், வேற எல்லாரும் நினைக்கலாம் என்ன நம்ம ஊழியக்காரருக்கு என்னாச்சுப்பா, சோகம் கொடுத்து அனுப்புனார் தானே பைபிளில் போட்டிருக்கு, சோகம் கொடுக்காம அனுப்புனார் எங்கே இருக்குது அப்படி யோசிக்கிறீங்களா? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு அந்த 10 குஷ்டரோகிகளை பார்த்து, நீங்கள் போய் உங்களை ஆசாரியின் இடத்தில் காண்பியுங்கள் அப்படிங்கிறாரு. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அந்தபடி அவர்கள் போகையில், ஆந்த வேலை இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த இடத்துல இருந்து ஆசாரியன்ட்ட போய் தங்களை காண்பிக்க போகிற வழியில் ஆந்த வேலை அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்து அனுப்பல, நீங்க போய் உங்களை ஆசாரியின் இடத்துல காண்பீங்கிறாரு. ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசித்து அவர்கள் கடந்து போகிறார்கள். பயந்து பயந்து போயிருப்பாங்க. ஏன்னா குஷ்டரோகத்தோட ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, பாளையத்துக்குள்ள போகக்கூடாது, போனா கல்லால் அடிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, நீங்க போய் உங்களை என்ன பண்ணுங்க, ஆசாரியின் இடத்துல காண்பீங்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்து நம்பி அவங்க போறாங்க. பயந்து பயந்து தான் போறாங்க. அவர் பாட்டுக்கு போய் சொல்லிட்டாரு, ஆசாரியன்ட்ட போய் காமிங்கன்னு சொல்லிட்டாரு. நமக்கு இன்னும் சுகமாகலை, ஆனால் கல்லை கொண்டு ஏறுவாங்களே, ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொன்ன மாதிரி செய்வோம்னு சொல்லிட்டு அந்தபடி அவர்கள் சென்று கொண்டிருக்கையில் அவர்கள் சுத்தமாகிறார்கள். அது வரைக்கும் பயந்து பயந்து அடியெடுத்து வைத்தவர்கள் சுகமான உடனேயுமே சந்தோஷத்தோட ஓடுனாங்க ஆசாரியன்ட்ட. பாவம் எத்தனை வருஷம் மனைவி பிள்ளைகளை பிரிஞ்சிருந்தாங்களோ தெரியாது, எத்தனை வருஷம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ தெரியாது. இப்போ ஒரு அற்புத சுகம் கிடைத்து விட்டது. அவங்க பார்க்குறாங்க, குஷ்டரோகம் இருந்ததுக்கான ஒரு மார்க்கு கூட இல்லை சரீரத்தில். அவர்களுக்கு எப்படியாப்பட்ட சுகம் கிடைத்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாகமான் என்ற ஒரு மனிதனுக்கு குஷ்டரோகம் சுகமானது. அங்க ஆவியானவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். எப்படி அந்த மனுஷனுக்கு குஷ்டரோகம் சுகமாச்சா? அவன் மாமிசம் சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல் மாறிற்று. அது என்னங்க சிறு பிள்ளையின் மாமிசத்தை போல் மாறிட்டுனா என்ன அர்த்தம்? ஒரு பிறந்த குழந்தையோட ஒரு ஒரு சரீரம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ. பெரியாள் ஐட்டம்னா எங்கேயாவது அடிபட்டு அங்கங்கே மார்க்கு, தழும்பு, காயங்கள், வெட்டுகள் அதெல்லாம் இருக்கும் நல்லா வளர்ந்தவங்களோட சரீரத்தில். பொதுவாக அந்த அடையாளத்துக்கு என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது தழும்பு இருக்கா, காயம் இருக்கான்னு கேட்பாங்க. ஆனால் பிறந்த குழந்தைக்கு எந்த மார்க்கும் இருக்காது, எந்த தழும்போ அடியோ எந்த விதமான எந்த மார்க்கும் இருக்காது. ஒரு பிறந்த குழந்தை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு பிறந்த குழந்தையோட கன்னத்தை தொட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? ரோஜா பூ மாதிரி, அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும். இப்போ தொட்டு பாருங்க, சேவிங் பண்ணி கல் மாதிரி. என் மகளை தூக்கி கொஞ்ச நேரம் மக சொல்லுவா, எப்பா சேவிங் பண்ணிட்டு வாப்பா, மீச தாடி குத்துதுப்பா அப்படின்னு சொல்லுவா. ஒரு ஒரு பிறந்த குழந்தையோட அந்த ஸ்கின் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அந்த வண்ணமாக நாகமானுக்கு சுகமானது என்று வேதம் சொல்லுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் அப்படிப்பட்ட சுகம் கிடைத்திருக்கும். அது வரைக்கும் பயந்து பயந்து அடியெடுத்து வைத்து சென்றவர்கள் அதுக்கப்புறம் தைரியத்தோட ஓடினாங்க. ஆண்டவர் சொன்ன வண்ணமாக ஆசாரியன்ட்டு போய் காமிச்சாங்க. ஐயா பாருங்க, எங்களுக்கு குஷ்டரோகம் சுகமாயிருச்சு, எங்களை செக் பண்ணிக்கோங்க, எங்களை ஊரோட சேர்ந்து வாழ அனுமதி கொடுங்க. ஆசாரியன் பார்த்துருப்பான், என்னை உண்மையிலேயே நீங்கள் குஷ்டரோகிகளா,
என்னடா கொஞ்சம் ஒரு மார்க்கு கூட இல்லை உடம்புல, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, ஆசாரியன் சொல்லியிருப்பார், நீங்கள் இந்த காரியங்களெல்லாம் செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம்னு சொல்லவும் அந்த காரியங்களை செஞ்சுட்டு அவரவர் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அதில் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தான் சுகமான இடத்துல நிற்கிறான். அடுத்த அடி அவனால் எடுத்து வைக்க முடியலை. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் குஷ்டரோகி, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கிடைக்குமா, நான் கனவுல கூட எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் கிடந்தேன். என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு, பாளையத்துக்கு புறம்பே அனாதையாக குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, சுற்றத்தாரை விட்டு, உற்றத்தாரை விட்டு தனிமையாக்கப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, ஒதுக்கி தள்ளப்பட்ட நிலையிலே, தூக்கி எறியப்பட்ட நிலையிலே என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இப்பொழுது அற்புத சுகம் கிடைத்து விட்டது. இனி நான் என் வீட்டோட சேர்ந்து வாழலாம், என் குடும்பத்தோட சேர்ந்து வாழலாம், என் உற்றாரோட என் சுற்றாரோட நான் சேர்ந்து வாழலாம். எனக்கு ஒரு புது வாழ்க்கை, ஒரு புது நம்பிக்கை எனக்கு கிடைத்து விட்டது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லாம நான் முன்னேறி செல்வது என்று அவன் ஒருவன் மாத்திரம் தான் சுகமான இடத்திலே நின்றான். மற்றவங்கெல்லாம் முன்னோக்கி ஓடினார்கள், இவன் பின்னோக்கி ஓடுகிறான். அவன் ஓடி சென்று இயேசு கிறிஸ்துனுடைய பாதத்திலே முகங்குப்புற விழுந்து அவர் பாதங்களை கட்டி அணைத்துக் கொண்டு உரத்த சத்தத்தோட அவனால எவ்வளவு கத்த முடியுமோ அவ்வளவு கத்தி தேவனை மகிமைப்படுத்துகிறான். இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் அன்பின் கரங்களினால் அவனை தூக்கி எடுத்து அவனை நிமித்தி அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? ஏம்பா, நீ பெற்ற அதே சுகத்தை தானே அவங்களும் பெற்றாங்க, உனக்கு கிடைச்ச அதே அற்புதம் தானே அவங்களுக்கும் கிடைச்சது, உனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் நன்றி சொல்லணும்னு தோணுச்சா, மற்றவங்களுக்கெல்லாம் தோணலையா என்ற ஆதங்கத்தோட கேட்கிறார். ஆண்டவர் சொல்லிவிட்டாரா, நீங்க போங்க, போற வழியில உங்களுக்கு சுகமாகும், வந்து எனக்கு நன்றி சொல்லிட்டு போங்கன்னு சொன்னாரா? ஆண்டவர் சொல்லிவிட்டாரா? பிறகு எதுக்கு கேட்கிறாரு? பிறகு எதுக்கு கேட்கிறாரு இந்த மனுஷன்ட்ட? சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? நம்ம ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார், ஆனால் எதிர்பார்க்கிறார். நீ நன்றியுள்ள பிள்ளையா வாழ்ந்துதான் ஆகணும்னு யாரையும் ஆண்டவர் கழுத்துல கயிறை போட்டு இழுக்கிறது கிடையாது, யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். எனக்கு இந்த ஒரு வசனத்தை வாசிக்கும் போது உள்ளத்துக்குள்ள நான் சிரிப்பேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே, என்னோட இதயத்தில் ஒரு கதவு, அந்த கதவை நீங்கள் தட்டுறீங்க, நான் திறந்தாதான் உள்ளே வருவீங்க, நான் திறக்கலைன்னா உள்ள அந்த கதவை ஒரு எத்து விட்டுட்டு உள்ளே வர்றதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எனக்கு ஒரு இதயமா, அதுக்கு ஒரு கதமா, அதை அவர் தட்டுறாராம், திறந்தாதான் உள்ளே வருவாராம், திறக்கலைன்னா உள்ளே வர மாட்டாராம். அந்த இதய கதவை உடச்சிக்கிட்டு அவருக்கு உள்ளே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அவர் அப்படி செய்ய மாட்டார். நம் விருப்பமின்றி அவர் நம்மகிட்ட எதையும் அவர் கட்டாயப்படுத்த மாட்டார். அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையா வாழணும்னு நீ விரும்பினா வாழலாம், இல்லைன்னா நீ வாழாம போகலாம். ஆனா ஒரு நாள் வருவார், ஒரு நாள் வந்து கேள்வி கேட்பார். அசுத்தமா இருக்கிறவன் என்னது? அநியாயம் செய்கிறவன், அசுத்தமா இருக்கிறவன், நீதி செய்கிறவன், பரிசுத்தமா இருக்கிறவன். யாருக்கு சொல்றாரு இந்த வார்த்தைகள்லாம்? யாருக்கு சொல்றாரு? விசுவாசிக்கா அவிசுவாசிக்கா?
விசுவாசியை பார்த்து சொல்றாரு, அசுத்தமா இருக்குன்னு நினைக்கிறியா, இன்னும் அசுத்தமா இருந்துக்கோ. அநியாயம் செய்யணும்னு நினைக்கிறியா, இன்னும் அநியாயம் செஞ்சுக்கோ. நீதியா வாழணும்னு ஆசைப்படுறியா, இன்னும் நீதியா வாழு. பரிசுத்தமா இருக்கணும்னு விரும்புறியா, இன்னும் பரிசுத்தமா வாழு. ஆனா ஒன்ன மறந்துடாத, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பலனளிக்கும் தேவன் வருகிறார். கணக்கு கேட்கும் கர்த்தர் வருகிறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் நிக்க வச்சு கேள்வி கேட்க போறார். ஆண்டவர் எப்படி கணக்கு கேட்க போறாரு? வாங்க கொடுங்குயர் சபையெல்லாம் வந்து நில்லுங்க, என் நாமத்துக்கு மகிமையா என்ன பண்ணீங்க, வாங்க அம்பத்தூர் சபையெல்லாம் வாங்க, வாங்க பாடி சபையெல்லாம் வாங்க, அப்படியா கேட்க போறாரு? உங்க பேர் என்னப்பா? ஜோமான ஜெரோம். ஜெரோம் வா, வந்து நில்லு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஜெரோம் இப்படி எந்திரிச்சு இங்க வந்து நில்லுங்கம்மா. இப்போ ஆண்டவர் கேட்குறார், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? சொல்லுங்க. என்ன இது வரைக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு வரிசையா சொல்லுங்க. ஜெரோம் அப்படியாக சிரிக்கிறார். அப்புறம் சரி உட்காந்துக்கோங்க. அடுத்து அண்ணன் பேர் என்னென்ன? விமல். விமல் வாப்பா, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? ஒண்ணுமே செய்யலையா? சரி போய் உட்காந்துக்கப்பா. இப்படி ஆண்டவர் ஒத்த ஆளா கூப்பிட்டு கேட்க போறாரு. வாங்க கொடுங்குயர் சபையெல்லாம் மொத்தமா வாங்க, எனக்காக நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி இல்லை, ஒவ்வொரு ஆளையா இண்டிவிஜுவலா கூப்பிட்டு கேட்க போறாரு. என்ன பதில் சொல்ல போறோம்? அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நிற்பாரு. ஆண்டவரே உமக்காக நான் என்ன பண்ணேன், இத்தனை முறை உலகம் ஃபுல்லாக பயணம் செய்து சபைகளை உருவாக்கினேன், உமக்காக நான் இத்தனை முறை உபவாசித்தேன், உமக்காக நான் இத்தனை முறை என்ன பண்ணேன், நான் இத்தனை முறை உபவாசித்தேன், உமக்காக நான் இத்தனை சபைகளை உருவாக்கினேன், உமக்காக இத்தனை ஆவிக்குரிய மகன்களை நான் என்ன பண்ணேன், நான் உருவாக்கினேன், உமக்காக ஆண்டவரே நான் ஒரு கப்பல் சேதத்தில் ஒரு இரவு ஒரு பகல் தண்ணிக்குள்ளே கிடந்தேன், உமக்காக 2 முறை மிளார்களால் அடிபட்டேன், உமக்காக ஒரு முறை கல்லெறியுண்டேன், உமக்காகன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நிற்பார். நாம என்ன பதில் சொல்ல போறோம்? நம்மளும் சொல்றதுக்கு ஏதாவது 1-2 வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. அருமையானவர்களே, அவர் நம்மை கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல, ஆனாலும் எதிர்பார்க்கிற தேவன். நீங்க போற வழியில உங்களுக்கு சுகமாகும், எனக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிவிடலை. ஆனா திரும்பி வந்து நன்றி சொன்னவன்ட்ட ஆதங்கத்தோட கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மிச்சம் 9 பேர் எங்கப்பா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், என் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி என் ஜீவனையே கொடுத்து நான் ரட்சித்த ஜனங்கள் லட்சாதி லட்சம், கோடான கோடி. ஆனா எனக்கு நன்றியுள்ள பிள்ளைகளா வாழ்ந்தது வில்லியம் கேரி, மார்ட்டின் லூதர், ஜான் வெஸ்லி, டிஎல் மூடி அப்படின்னு ஆண்டவர் விரல் விட்டு எண்ணிடுவார். அந்த லிஸ்ட்ல நானும் நீங்களும் வந்தீங்கன்னா வருவோமா? நான் வாலிபனா இருக்கும்போது ஒரு யூத் கேம்ப் நடந்துச்சு மதுரையில். ஒரு ஊழியக்காரர் ஒரு கேள்வி கேட்டார், இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் அப்படியே பசுமரத்தாணி போல பதிஞ்சு விட்டுருச்சு. யோபுவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் இவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு சர்டிபிகேட் பண்றாரு யோபுவை பத்தி. இன்னைக்கு கூட ஆண்டவர்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு. இவனை போல எனக்கு பயந்து, உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன் இவனை போல த்ரோட் வேர்ல்டு பூமியில ஒருவனும் இல்லை. அன்னைக்கு யோபு பேரை எழுதி வச்சிருந்தார், இன்னைக்கு ஒருத்தர் பேரை எழுதி வச்சிருப்பார் முழு உலகத்துக்கும். அடுத்து
ஆசியா கண்டத்திலேயே இவனை போல ஒருத்தனும் இல்ல, அதுல ஒரு பேர் எழுதி வச்சிருப்பார். இந்திய தேசத்துல இவனை போல ஒருத்தனும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எழுதி வச்சிருப்பார். தமிழ்நாட்டில் இவனை போல ஒருத்தனும் இல்ல ஒரு பேர் எழுதி வச்சிருப்பார். இந்த மாவட்டம் சென்னை மாவட்டத்தில் எனக்கு பயந்து எனக்கு பிரியமாய் வாழக்கூடிய இவனை போல இவளை போல ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஒரு பேர் எழுதி வச்சிருப்பார். அந்த ஊழியக்காரர் கேட்டார், உன் பேர் உலகத்தில் வேண்டாம், ஆசியா கண்டத்தில் இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம், ஓன் டிஸ்ட்ரிக்டில் இவனை போல எனக்கு பயந்து பிரியமாய் வாழக்கூடிய ஒரு பிள்ளை இந்த மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தனும் இல்லை அப்படின்ற மதுரை டிஸ்ட்ரிக்டில் உன் பேர் வருமான்னு கேட்டார். நான் கேட்குறேன், இந்த சென்னை பட்டத்தில் இவனை போல இவளை போல எனக்கு பிரியமான பிள்ளை ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் என்னை குறித்து சொல்லுவார், அதில் என் பேர் தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? இங்கே இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேயே என் பேர் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இங்கே யாருக்காவது இருக்கா? யோபு முழு உலகத்திலையும் இவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் எனக்கு பயந்த மனுஷன் ஒருத்தனும் இல்லைன்னு ஆண்டவர் சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. என்னை குறித்து உங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுவார்? அட்லீஸ்ட் இந்த கொடுங்கையூர் சபையில் இவனை போல இந்த பிள்ளையை போல எனக்கு பயந்து உத்தமும் உண்மையாக நடக்கிற பிள்ளை வேற ஒருத்தரும் கிடையாது அப்படின்னு அதுலையாவது உங்கள் பேர் வருமா? வருமா? அக்கா டவுட்டு தான் பிரதர் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக 42 அதிகாரங்களை வேதாகமத்தில் ஒதுக்கி வைத்திருக்கிறார்னா சும்மா கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைக்காக 42 அதிகாரங்களை தேவன் வேதத்திலே ஒதுக்கி இருக்கிறார். யாருக்காக? யோபுவுக்காக. யோபுவுக்காக. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்துறவர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. லூக்கா 19:7-8. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். போதும். ஆண்டவர் சொல்றார், அடுத்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அருமையானவர்களே, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி ஒரு குள்ளமான மனிதன் சகையு மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். இயேசு அந்த மரத்துக்கு கீழே வந்து நின்று, சகையுவே, சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படிங்கிறார். அவனுக்கு சந்தோஷம் பொறுக்க முடியலை, அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. ஆண்டவரை சந்தோஷமா கூட்டிட்டு போறான். அவர் எப்படியாப்பட்டவர்னு பார்த்தா போதும்னு நினைச்சேன், ஆனா என் வீட்டில் தங்க போறாரா அப்படின்னு சொல்லி மரத்துல இருந்து கீழே குதிச்சு ஆண்டவரை சந்தோஷமா கூட்டிட்டு போறான். அப்ப ஜனங்கள்லாம் பேசுறாங்க, இந்த ஆண்டவருக்கு இந்த ஊர்ல வேற நல்ல மனுஷங்களே கிடைக்கலையா, போயும் இந்த கேடு கட்டமே வீட்லையா போய் தங்கணும் அப்படின்னு ஜனங்கள் பேசுறாங்க. இது ஆண்டவர் காதலையும் விழுகுது, சகை காதலையும் விழுகுது. சகையும் நின்றுட்டாங்க. அடுத்த ஸ்டெப் அவனால எடுத்து வைக்க முடியல. சகையும் நின்று, வசனம் வருதா? வாசிங்க. சகையும் நின்றுட்டான். சந்தோஷமா ஆண்டவர் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனவன் இந்த ஜனங்கள் சொன்னதை கேட்டு நின்னுட்டான். சகையும் நின்று. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இந்த ஊர்ல எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க ஆண்டவரே, ஆனா அவங்களெல்லாம் விட்டு ஒரு பாவியாகிய என்னோட வீட்டில் வந்து தங்கணும்னு நீர் முடிவெடுத்தீங்க பார்த்தீங்களா,
என் முடிவை கேளுங்க. இதுதாங்க நன்றி, இதுதாங்க நன்றியுள்ள வாழ்க்கை. இத்தனை நல்லவங்களை விட்டுட்டு, இந்த ஊர்ல எத்தனையோ நல்லவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என் வீட்டில் வந்து தங்கணும்னு நீர் முடிவெடுத்தேர்ல, என் முடிவை கேளுங்க, நான் சொல்றேன். அப்படி ஒரு முடிவு எடுக்கிறவன் தான் நன்றியுள்ள மனுஷன். சும்மா ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ வர்ஷிப் யூ ஜீசஸ் அப்படின்னு சும்மா பாட்டு பாடி ஏமாத்திட்டு போகக்கூடாது. யாருக்கு தெரியும் இந்த பாட்டு? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். யாருக்கு பிடிச்ச பாட்டு அது? அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அந்த பாட்டை எழுதின மனுஷன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆளு. அவருக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ற டைம் பத்தல. ஆண்டவரே, இந்த 5 மணி நேரம் எனக்கு காணல ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமா உம்மிடத்தில் அன்பு கூறுவேன், நான் இன்னும் அதிகமா உம்மை ஆராதிப்பேன் அப்படின்னு அவர் அந்த பாட்டை எழுதினார். இன்னைக்கு நாம எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றோம்? நாமளும் பாடிக்கிறோம், அன்பு கூறுவேன் இன்னும். ஆண்டவர் பாப்பாரு, நீ அன்பே கூறுறதில்லை, இதுல எங்க நீ இன்னும் அதிகமாய் அன்பு கூற போற? யாரை ஏமாத்த பாட்டு பாடுற நீனு? தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி. இந்த வசனத்தை நானும் நீங்களும் சொல்ல முடியுமா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். அது யாரோட ஸ்டேட்மெண்ட்? தாவீதோட ஸ்டேட்மெண்ட், தாவீதோட அனுபவம். நாம் அந்த வசனத்தை சொல்ல முடியுமா? நாம் அந்த வசனத்தை சொல்லணும்னா எப்படி சொல்லணும் தெரியுமா? கர்த்தரை நான் எப்பொழுதாவது ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதாவது. இதான் நம்ம, இப்படிதான் நம்ம சொல்லணும். கர்த்தரை நான் எப்பொழுதாவது ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதாவது என் வாயில் இருக்கும். இதான் நம்ம அனுபவம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. நின்றுட்டான், அந்த சகையை நின்றுட்டான். இந்த ஜனங்கள் சொல்றது உண்மை ஆண்டவரே, இந்த ஊரில் என்ன காட்டிலும் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டிலலாம் தங்காமல் என் வீட்டில் தங்கணும்னு வர்றீங்களே, என் வீட்டில் தங்கணும்னு முடிவெடுத்தீங்களே, நான் இப்போ ஒரு முடிவெடுக்கிறேன், அதை கேளுங்க. என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன். நான் யாற்றெல்லாம் அநியாயமாக நான் வாங்கினோ அவங்கள்ட்ட நாளத்தனையே திரும்ப கொடுத்துட்றேன். அவன் எல்லாத்துட்டையும் அநியாயமாக வாங்கி தான் சேர்த்து வச்சிருக்கான். அதனால தான் அந்த ஊரே சொல்லுது அவனை பாவியான மனுஷன் சொல்லி. அப்ப ஆஸ்திகள்ல பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துட்றானா, அநியாயமா வாங்கினவங்கள்ட்டனா 4 மடங்கா திரும்ப கொடுத்துட்றானா. பிறகு அவன்கிட்ட என்ன மிச்சம் இருக்கும்னு நினைச்சிருக்கீங்க? பிறகு அவன்கிட்ட என்ன மிச்சம் இருந்திருக்கும்? ஒண்ணுமே இருந்திருக்காது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்துச்சு. யாரு? ஆண்டவர் வந்துட்டாரு வீட்டுக்கு. நீர் வந்துட்டீங்கப்பா என் வீட்டுக்கு, எனக்கு அது போதும். இனி எனக்கு மேன்மைகளாக நான் நினைச்ச அந்த பணம் இனி எனக்கு தேவையில்லை, அதை நான் தூர போட்டுறேன். அதே வார்த்தையை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் அப்படின்ட்டார். அருமையானவர்களே, வாழ்க்கையில தீர்மானம் எடுத்தவங்க, வாழ்க்கையில தீர்மானங்கள் எடுத்தவங்க, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சார், கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். நாமளும் கூட ஆண்டவரே, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமா என்னை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது, நான் நன்றியுள்ள பிள்ளையா வாழ்ந்து செத்துறேன்னு ஆண்டவரே, நான் சாகிறதுக்குள்ள உமக்கு நன்றியுள்ள பிள்ளையா வாழ்ந்து செத்துறணும் என்ற தீர்மானம் நாம் எடுப்போம் என்று சொன்னால் மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மெய்யாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் தான் கூட வச்சிருந்த 11 சீசர்களை பார்க்கிலும் யூதாஸ் காரியோத்து செத்து போயிட்டான் நாண்டு கொண்டு. ஆண்டவர் தான் கூட வச்சு ட்ரெயின் அப் பண்ண 11 சீடர்களை காட்டிலும் அதிவல்லமையாய் தேவன் பயன்படுத்தின ஒரு பாத்திரம், ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் அவ்வளவு வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார்? காரணம் என்ன? தான் கூட வச்சிருந்த 11 அப்போஸ்தலர்களை பார்க்கிலும் சீசர்களை பார்க்கிலும் அப்போஸ்தலனாகிய பவுலை தேவன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? அந்த பவுலோட அர்ப்பணிப்பு. பவுலோட அர்ப்பணிப்பு. மற்ற சீடர்கள்லாம் விட்டுட்டு வந்தது சாதாரண நாட்டு படகு, வலை. ஆனா பவுல் விட்டுட்டு வந்தது என்ன தெரியுமா? 7 கப்பல்கள். அந்த காலத்தில் அவன் 7 கப்பல்களுக்கு சொந்தக்காரன். ரோம பிரஜை, ரோம சிட்டிசன், கிரேக்க தத்துவ மேதை. சாக்ரட்டிஸினுடைய சீடன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலோட சீடன் கமாலியன், கமாலியனுடைய சீடன் அப்போஸ்தலனாகிய பவுல். கமாலியனுடைய பாதத்திலே அமர்ந்து கிரேக்க தத்துவங்களை கற்றறிந்த கிரேக்க தத்துவ மேதை, சனகரியும் சங்கத்தோட ஒன் ஆஃப் த மெம்பர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அவரோட தகுதிகள்லாம் வரிசையா சொல்றாரு. மிரண்டு போனேன் நான். ஆனா அவைகளை எல்லாம் என்ன பண்றாரு? நஷ்டமும் குப்பையுமா விட்டுட்டு வந்தார் ஆண்டவருக்காக. ஆனா இந்த சீசர்கள் ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கேட்டாங்களா? கேட்கலையா? அவங்க விட்டுட்டு வந்ததெல்லாம் சாதாரண நாட்டு படகு, வலைகள் தான். ஆனா அவங்க கேட்ட கேள்வி, உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. ஆனா இவன் 7 கப்பல்களை விட்டுட்டு அது குப்பை, நஷ்டங்கிறான். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவின் மேன்மைக்காக இவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அந்த அர்ப்பணிப்பு, அந்த நன்றி உள்ளம். ஒரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கரத்திலே ஒப்படைத்த தேவன் ஆண்டு அந்த வார்த்தையை சொல்லுவார். என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்திருக்காருன்னு சொல்லுவார். நான் ஒரு கொலைகாரன், ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு காரணமாயிருந்தவன், விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தேவனே கேட்கக்கூடிய அளவிற்கு தேவ பிள்ளைகளை, சபையை துன்பப்படுத்தி கொடுமைப்படுத்தினவன், தேவ பிள்ளைகள் அநேகரை கொன்று தீர்த்தவன். அப்படியாப்பட்ட என்ன போய் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை தந்துட்டாரே, இதுக்கு நான் எவ்வளவு நன்றி உள்ளவனா இருக்கணும்னு சாகர வரைக்கும் நினைச்சு வாழ்ந்த ஒரு உன்னத பாத்திரம், ஒரு நன்றியுள்ள பாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல். நமக்கு அந்த எண்ணம் இருக்கா? இந்த சென்னை பட்டணத்தில் நம்மளோட எவ்வளவோ படித்தவங்க இருக்காங்க, நம்மளோட எவ்வளவோ பட்டம் பெற்றவங்க இருக்காங்க, நம்மளோட எவ்வளவோ பதவியில் உயர்ந்தவர்கள் இருக்காங்க, நம்மளோட எவ்வளவோ ஒழுக்கம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட எவ்வளவோ இரக்கம் உள்ளவர்கள் இருக்கிறாங்க, நம்மளோட எவ்வளவோ பங்க்சுவாலிட்டி உள்ளவங்க இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை அவரோட பிள்ளையாக தெரிந்து கொண்டாரே. நான் இவருக்கு எவ்வளவு நன்றியுள்ள பிள்ளையா வாழணும், அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்றாரு, தன் ஆத்மாவை பார்த்து அவர் அடிக்கடி முறை சொன்ன ஒரு காரியம். நம்மெல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, ஆராதனை முடிச்சுட்டு நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய வார்த்தை,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து அடிக்கொரு முறை சொல்லிக்கிட்ட ஒரு காரியம், ஆண்டவர் உனக்கு செஞ்ச உபகாரத்தை, நன்மைகளை மறந்துடாத தாவீது, நீ ஒருபோது மறந்துடாத. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த உன்னை, குடும்பத்தை விட்டு தூக்கி எறியப்பட்டு கிடந்த உன்னை, சொந்த சகோதரர்களால் சத்துருவாக கருதப்பட்ட உன்னை, தாயும் தகப்பனால் கைவிடப்பட்ட உன்னை, இஸ்ரவேலின் சமஸ்த ராஜ்யத்திற்கும் ராஜாவாக அமர வைத்து அழகு பார்த்தாரே அந்த ஆண்டவரை நீ ஒரு நாளும் மறந்துடாத என்று தன் ஆத்துமாவை பார்த்து தனக்குத்தானே பேசிக்கொண்ட சொல்லிக்கொண்ட ஒரு உன்னத நன்றியுள்ள பாத்திரம் தாவீது. பழைய ஏற்பாட்டில் நீங்க தாவீதை போல ஒரு நன்றியுள்ள மனுஷனை எங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. தாவீது கேட்கிறாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை திரும்ப செலுத்துவேன். கேட்டது யாரு தெரியுமா? கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை திரும்ப செலுத்துவேன். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்கலாம். நாம வாசிங்க. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 14வது வசனம். 1 நாளாகமம் 22:14 வாசிங்க. 1 நாளாகமம் 22:14. பொன்னுக்கும் வெள்ளிக்கும் வெண்கலத்துக்கும் இரும்புக்கும் கணக்கில்லை, நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோட இருப்பாராக என்றான். 1 நாளாகமம் 22:14. இதோ நான் என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்தில். நல்லா கவனிங்க, தாவீது சொல்றாரு, இதோ நான் என் சிறுமையிலே, எவ்வளவு தன்னை தாழ்த்தி சொல்றாரு பாருங்க. என் சிறுமையிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று அவர் சவதரித்து வைத்த காரியங்களை அவர் சொல்றாரு. வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்காக 1,00,000 தாலந்து பொன்னையும், 1,00,000 தாலந்து பொன்னையும், 10,00,000 தாலந்து வெள்ளியையும், 10,00,000 தாலந்து வெள்ளியையும், நிறுத்த முடியாத திரளான வெண்கலத்தையும், நிறுக்க முடியாத அளவுக்கு வெண்கலத்தையும் இரும்பையும் சவதரித்ததும் மரங்களையும் கற்களையும் சவதரித்தும் வைத்தேன். நீ இன்னும் அவைகளுக்கு அதிகமாக சவதரிப்பாய். தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று, அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று தாவீது சேர்த்து வச்ச காரியத்தை சொல்றாரு. ஒரு தாளந்துனா எவ்வளவு? 34 கிலோ. நம்ம இந்தியன் கேஜி கணக்கில் சொல்லணும்னா ஒரு தாளந்து என்பது 34 கிலோ. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நேற்று நைட்டு உட்காந்து இதில் கால்குலேட்டரில் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு கிலோ அவர் தங்கம், எத்தனை கிலோ வெள்ளி அவர் சேர்த்து வச்சார்ன்றதை உட்காந்து கால்குலேஷன் பண்ணால் அவர் தாளந்து கணக்கில் சொல்கிறாரு. நம்ம கேஜி கணக்கில் சொல்லணும்னா தாவீது கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்று சேர்த்து வச்ச தங்கம் எவ்வளோ தெரியுமா? 34 லட்சம் கிலோ தங்கம். 34 லட்சம் கிலோ தங்கம், 3,40,00,000 கிலோ வெள்ளி, அது போக நிறுக்க முடியாத அளவுக்கு இரும்பும் வெண்கலமும். இது கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு சேர்த்து வச்சது தாவீது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் சேர்த்து வச்சது, அது போதாதுன்னு எனக்குன்னு நான் சேர்த்து வச்சதையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொடுக்குறேங்கிறாரு. அதை வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 5வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர, நான் அப்பதான் சொன்னதெல்லாம் ஆலயத்துக்கு நான் அவர் சேர்த்து வச்சது, அது தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறேன். அது அதோட அளவு எவ்வளவு தாவீது சொல்றாரு. வாசிங்க. அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும், பொன் வேலைக்கு பொன்னும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும், கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஒப்பீரின் தங்கமாகிய 3000 தாலந்து தங்கத்தையும்
சுத்த வெள்ளியாகிய 7000 தாலந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன். இப்போதும் அருமையானவர்களே, இங்க இவர் சொல்ற அளவு எவ்வளவுனா 3000 தாலந்து தங்கம், 7000 தாலந்து வெள்ளி. அப்படின்னா 1,02 கிலோ தங்கமும் 1,02,000 கிலோ தங்கமும் 2,38,000 கிலோ வெள்ளியையும் தன்னோடதுலேருந்து எடுத்து கொடுக்குறாரு. ஆலயத்துக்குன்னு அவர் கொடுத்தது அப்போதான். இது தனக்குன்னு சேர்த்து வச்சதுலேருந்து இன்னும் ஆண்டவரோட ஆலயத்துக்குன்னு எடுத்து கொடுக்குறாரு. அது போக கேட்குறாரு, பிரபுக்கள் அதிபதிகள் எல்லாம் கூப்பிட்டு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் இவ்வளவு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் எவ்வளோப்பா கொடுக்க போகிறீங்க அப்படின்னு தன் பிரபுக்கள் அதிபதிகளை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அது வாசிங்க, 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களும் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரை பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்துக்கு வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 15000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 11000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இரும்பையும் கொடுத்தார்கள். இது எவ்வளவு தெரியுமா? 1,70,000 கிலோ தங்கம், 10,000 கோல்டு காயின், 3,40,000 கிலோ வெள்ளி, 34,000 கிலோ 34 லட்சம் கிலோ இரும்பு. இவ்வளத்தையும் தேவாலயத்துக்கு என்று கொடுத்துட்டு தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, உடஞ்சு போயிட்டேன். இத்தனை கிலோ தங்கம், இத்தனை கிலோ வெள்ளி, இத்தனை கிலோ வெண்கலத்தை இவர் ராஜாவாகி இந்த வேலையை தான் செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அத்தனை வருஷமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று இதை சேர்க்கிற வேலையை தான் செஞ்சிருக்காரு. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தின் மேல அவருக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் இருந்துட்டா இவ்வளவு காரியங்களை சேர்த்து கொடுத்துருப்பாரு. யோசித்து பாருங்க. இவ்வளத்தையும் கொடுத்த மனுஷன் சொல்றான், அதே 29வது அதிகாரம் வாசிங்க, 14ஆம் வசனம். 29:14. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதத்திருக்கிற இந்த பொருள்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. இதெல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே, இதை உங்களுக்கு நாங்க திரும்ப கொடுக்குறோம். 14ஆம் வசனம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி. 16ஆம் வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதத்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உடையது. என் தேவனே, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். இவையெல்லாம் என் உத்தம இருதயத்தோட மனப்பூர்வமாய். அப்பா, இவ்வளவு காரியத்தை நான் ஏதோ சங்கடப்பட்டுக்கிட்டோ நான் மனசலிப்போடையோ செய்யலை. என் உத்தம இருதயத்தோட இவைகளெல்லாம் உமக்கு கொடுக்குறேன். இது எல்லாம் நீர் கொடுத்தது, உமக்கே திரும்ப நான் கொடுக்குறேன். இவ்வளத்தையும் கொடுத்த மனுஷன் கேட்குறாரு, இவ்வளவு காரியத்தையும் கொடுத்த மனுஷன் தான் கேட்குறாரு, கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு எண்ணத்தை திரும்ப செலுத்துவேன். இவ்வளத்தையும் கொடுத்த ஒரு மனுஷனே இந்த கேள்வியை கேட்டா, நானும் நீங்களும் என்ன செஞ்சுட்டோம் ஆண்டவருக்காக? தாவீது சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாரா? முடித்தாரா? முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு. எதை சொல்றாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி மரணத்தை சொல்லுகிறார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். எல்லாம் முடிந்தது. தனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனுக்காக இவ்வளவும் செஞ்சான் தாவீது. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவனுக்காக நானும் நீங்களும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை, கண்களை மூடுவோம். ஒரே ஒரு வாழ்க்கை,
அது சீக்கிரமா நம்மளை விட்டு கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு இரவு ஆண்டவர் வந்தாருன்னா நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக என்ன மகனே செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன மகளே செய்தாய் அப்படின்னு ஆண்டவர் ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வந்து கேட்டாருன்னா நம்ம என்ன சொல்ல போறோம்? தேவகுமாரனுக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அந்த வாய்ப்பை அவர் எனக்காகவே வாழ்ந்தார். எனக்காக என் பாவங்களை ஏற்றுக்கொண்டார். என் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். என் அநியாயங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என் நிமித்தம் கரங்கள் கட்டப்பட்டவராய் ஒரு தேசாதிபதிக்கு முன்பாக தலைகவிழ்ந்து நின்றார். என்னுடைய பாவங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு 2 கல்லர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய கல்வனை போல எனக்காக அந்த கேவல மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நிந்திக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார். எல்லாம் எனக்காக. இந்த உலகத்தில் அவருக்குன்னு ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் எனக்காக, எல்லாம் எனக்காக. அவர் கடைசியா ராவிருந்து பண்ணது ஒரு ஓசி வீடு, ஒரு ஓசி வீட்டு மாடி. அவரை ராஜாவா பவனி கொண்டு போனது ஒரு ஓசி கழுத. அவர் அடக்கம் பண்ண இடம் யோசேப்புன்னு ஒருத்தரோட ஓசி கல்லறை. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்க இந்த உலகத்தில் தலை சாய்க்க இடமில்லாதவராய் சுற்றி திரிந்தார். ஒருத்தன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். அவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. சகலமும் அவர் மூலமாய் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ஆனா அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராய் சுற்றி திரிந்தார். முழுக்க முழுக்க என்ன நினைச்சு வாழ்ந்தார்? எனக்காக வாழ்ந்தார். அவர் நிம்மதியா தலை சாய்ச்ச ஒரு இடம் அந்த கல்வாரி சிலுவையில. எனக்காக பட வேண்டிய அத்தனை ஆக்கினைகளையும் பாடுகளையும் அவர் சுமந்து தீர்த்த பின்பு அவர் நிம்மதியா தலையை சாய்த்து தன் ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கும் பிதாவின் வலது பாரசத்திலே எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்காக ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மறுபடியும் வந்து என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். நித்திய காலமாக அவருக்கு ஒப்பாக என்னை அவருக்கு அருகிலே அமர வைத்து என்னை அழகு பார்க்க போகிறார். இத்தனையும் அவர் எனக்காக செஞ்சிருக்க, நான் இந்த உலகத்தில் எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருந்தா என்ன போல ஒரு நன்றி கெட்டவன் யாராவது இருக்க முடியுமா? ஒரே ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. முழுக்க முழுக்க எனக்காக வாழ்ந்து முடித்தார். எனக்கு இந்த உலகத்தில் வாழும்படியான ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கார். நான் யாருக்காக வாழப்போகிறேன்? எதற்காக வாழப்போகிறேன்? ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, நான் இதுவரை எனக்காகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக. என்னை மன்னியும் ஆண்டவரே. இனியாவது நான் உமக்காக வாழ விரும்புகிறேன். உமக்காக ஏதாகிலும் செய்ய விரும்புகிறேன்.
என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. என்னை கொண்டு ஏதாகிலும் செய்யும் ஆண்டவரே. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று நீர் வந்து கேட்கும்போது ஏதாவது ஒன்றெண்டு காரியத்தையாவது நான் சொல்றதுக்கு எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உமக்காக நான் ஏதாவது செஞ்சுட்டு இந்த உலகத்தில் கண்ணை மூடிடணும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. என்னை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் எடுத்து பயன்படுத்தும். என்னை கொண்டும் ஏதாகிலும் செய்யும் ஆண்டவரே என்ற விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் நீங்க எந்திரிச்சு நிற்கலாம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மற்ற எல்லாரும் உட்கார்ந்துக்கோங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. நான் உமக்காக வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் உமக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. ஏதோ என்னால் முடிஞ்ச காரியங்களை உமக்காக நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னார் சீசர்களை பார்த்து, அவளை தடை செய்யாதுங்க. அவளால் இயன்றதை செய்கிறாள், அவளை தடை பண்ணாதீங்கன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் நம்மளால செய்ய முடியாத காரியத்தெல்லாம் கேட்கல, நம்மளால முடிஞ்சதை அவருக்காக செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். நான் செய்வேன் ஆண்டவரே. இனி மீதமுள்ள என் வாழ்க்கையில நான் உமக்காக நான் ஏதாவது செய்வேன். என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளும். என்னை கொண்டும் ஏதாகிலும் செய்ய ஆண்டவரே என்ற விருப்பம் உள்ளவர்கள் மாத்திரம் எழுந்து நில்லுங்க. நான் உங்களுக்காக நான் ஒரு சிறு ஜெபம் பண்ண போறேன். யாராகிலும் ஆண்டவர் கரத்துல உங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் யாராச்சும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உட்காந்துக்கோங்கம்மா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாராவது இன்னும் வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரே என் வாலிப பிராயத்தை உமக்கென்று நான் வாழ விரும்புகிறேன், என் வாலிபத்தை உமக்கென்று கொடுக்கிறேன் அப்பா, என்னை கொண்டு ஏதாகிலும் செய்யும் ஆண்டவரே, நான் உமக்காக பயன்பட விரும்புகிறேன். யாராவது இருக்கீங்களா? எழுந்து நில்லுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேற யாராகிலும், இன்னும் யாராகிலும்? இன்னும் யாராகிலும்? அமர்ந்து கொள்ளுங்க.